ஆட்சியோடு மண்டபம் என்பது அன்னையுடைய ஒரு சின்னமாக நடந்திருக்கிறது. அங்கே வசதி நடந்துடைய ஆட்சியோடும் எல்லா சக்தியுடைய ஆட்சியோடும் இந்த மாற்றோடு மண்டபம் திறந்து திறக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியை நாங்கள் ஸ்ரீ கணேச காளிகா ஆலய அரங்காவல சபையில் தங்களை அர்ப்பணித்து சேவை செய்து இன்று என் மத்தியில் இருந்து மறைந்த முன்னோர்களை இணைத்து அந்த புனித ஆன்மா அதனைத் தொடர்ந்து ஏழாவது 4ஆம் திருச்சி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான பிரதம குரு என்றும் எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய விஸ்வபிரம்மஸ்ரீ குமாரசாமி வாமதேவன் ஐயா அவர்களை ஏற்றிருந்தார். அவரை தொடர்ந்து மண்ணின் மைந்தன் கௌரவ சதாசிவம் ஞானேந்திரன் அவர்கள் மங்களத்தை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து தொடர்ந்து ஏழாவது பிரதேச செயலாளரும் எமது பிரதேசத்தின் நலன் கருதிய செயற்பாடுகள் தன்னை அர்ப்பணித்து செயற்படுகின்ற மக்கள் நல சிந்திக்க பிரிவு மகாத்தாக இந்த கௌரவ ஆராதனா பல்வேற்பான பலக்கூடிய சந்தர்ப்பம் ஓய்வு பெற்ற பிரதி கல்வி படிப்பாளர் எமது பிரதேச மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக திருப்பணிச்சபையினுடைய உறுப்பினர்கள் திரு சாரா அரசரட்னம் அவர்களையும் திரு வேகா பாலச்சந்திரன் அவர்களையும் திரு சாரா குருமசிங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு. முன்னாள் அமைச்சர் மதிக்கக்கூடிய வசந்த் ஸ்ரீராம் அவர்களுடைய இணைப்பு செயலாளர் முஸ்தபா மாஷா அவர்களுடைய நிகழாலே
மற்றொரு சூழலை குறிக்கப்படுகிறது. இதோ என்னுடைய மண்ணில் மைந்த கணேசமூர்த்தி அவர்களுடைய கைகளாலே மற்றொரு தீபச்சுரம் நீதிபதி நிகழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அவர்களே மற்றும் பஷீர் சேகுதாவூத் அவர்களின் சார்பாக வருகை தந்துள்ள ஜனாப் அவரின் செயலாளர் ஜனாப் முஸ்தபா அவர்களே, செயலாளர் நகரசபை ஏராவு அவர்களே, திரு சிந்தக பீரிஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் திரு ஈஸ்வரதாஸ் உதவி பணிப்பாளர் சபையினர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு இதன் இரு பக்கங்களிலும் பொருத்தமான கட்டடங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய நிதி உதவியை இங்கு வருகை தந்துள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச பிரதிநிதிகள் வழங்கி வைத்து இந்த மணிமண்டபம் இந்த ஊருக்கு எவ்வாறு தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி துணைத் தலைவருமாகிய அவர்களுக்கான கௌரவ விருதுகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காப்போத்த உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் மொழியை சிறப்பாக கற்பித்து அந்த மாணவ செல்வங்களின் உள்ளங்களில் இடம் பிடித்த அமல் ஆசிரியர், எங்கள் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் அவருக்கான கௌரவத்தினை வழங்கி வைத்தவர் திருப்பணி சபையினுடைய கௌரவ பொருளாளர் திரு சாரா. மக்களினுடைய உரிமைகளை தட்டி கேட்கின்ற அந்த உரத்த குரல் திரு இரா துரைரட்னம் அவர்கள் கிழக்கு மாகாண கௌரவ உறுப்பினராக இருக்கின்றார். அவருக்கான இந்த கௌரவத்தினை வழங்கி கௌரவிக்கின்றார். அறிவாலய கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் தலைவியும் ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளருமாகிய திருமதி பரமேஸ்வரி இளங்கோ அவர்கள். எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளும் அவர்களுடைய சார்பில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருடைய இணைப்பு செயலாளரும் முன்னாள் பிரதேச சபை கௌரவ உறுப்பினருமாகிய ஜனாப் முஸ்தபா அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார். திருப்பணி சபையினுடைய கௌரவ உறுப்பினர் திரு சானா குருகுலசிங்கம் அவர்கள். கௌரவமிகு தலைவர் திரு வேணா பாலச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது இந்த கௌரவத்தினை வழங்குகின்றார். கௌரவத்தினை பெறுபவர் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், இந்த மண்ணினுடைய மைந்தன் காசிப்பிள்ளை சித்திரவேல் அவர்கள். பிரதேச செயலாளர் திரு ஊனா உதயஸ்ரீதர் அவருக்கான கௌரவிப்பினை எங்களுடைய அருங்காவ சபையுடைய செயலாளர் அவர்கள் கைகளாலே கௌரவப்படுத்தி வைக்கின்ற காட்சியினை கண்டுகொள்கின்றோம். நகர சபையினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய ஹபீப் அவர்களுக்கான அந்த கௌரவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் கௌரவப்படுத்திய நிலைய பொறுப்பதிகாரி திரு சிந்தக பீரிஸ் அவர்களுக்கான கௌரவத்தினை எங்களுடைய ஸ்ரீ கணேசன் காளிகா ஆலய அறங்காவல் சபை தலைவர் பொருள் கஜேந்திரகுமார் அவர்களுடைய கைகளாலே இங்கே கௌரவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை காண்கின்றோம். கௌரவ கருப்பையா உதயகுமார் அவர்களுக்கான கௌரவம் வழங்கி கௌரவிக்கின்றார். கணேச காளிகா ஆலய அறங்காவல் சபையினுடைய கௌரவத்துக்குரிய தலைவர் திரு கஜேந்திரகுமார் அவர்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாமே மிக சிறப்பாக வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேருதவி உங்கள் எல்லோருக்கும் மென்மேலும் கிடைக்கும். இந்த மணிமண்டபம் மேலும் சிறப்படைவதற்கு அவருடைய குடும்பத்தாருடைய உதவிகளும் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். இதுவரை அவர் வாரி வழங்கி இருக்கின்ற ஒரு கொடை மல்லல் அந்த அம்மா உங்கள் இந்த மண்டபத்தினுடைய வளர்ச்சிக்கு மேலும்